ஐயா எங்களை விட்ருங்கய்யா நான் அப்போவே கெஞ்சினாரு போன வேர்ல்டு கப்லேயே பைக் அவுட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து குஜிலி பஸ்ட்டு போட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் 6-2. அதுக்கு முன்னாடி ஜெய்தேவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிரிக்கெட் வீடியோஸ்க்கு. ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா இந்தியா விசஸ் உமன்ஸ் விசஸ் பாகிஸ்தான் உமன்ஸ் வேர்ல்டு கப் மேட்ச்சில் இந்தியா தான் பேட்டிங் எடுத்தாங்க. ஸ்மிருதி மந்தானா வந்துட்டு வந்தாங்க. ஒரு 68-44 ரன்ஸ் வச்சுட்டு அவுட் ஆகிட்டாங்க. 2 6 ஏதோ 8-4 நினைக்கிறேன். ஆனால் சஃபாலி வர்மா வந்துட்டு உடனே அவுட் ஆகிட்டாங்க. பட் ஸ்மிருதி மந்தானா பொறுமையாக நின்று கிளாஸாக காமிச்சு தான் அவுட் ஆனாங்க. அதுவும் ஒரு ஷாட்டை தூக்கி அடிக்க போகிறேன்னு அவுட் ஆகிட்டாங்க. இல்லைனா செஞ்சுரி போட்டிருப்பாங்க. நான் வந்து பெரிய ஸ்மிருதி மந்தானா ரசிகர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹர்மன்பிரீத் கவுர் 36. ரிச்சா கோஷ் வந்து அதிரடி ஆடி இந்தியா வந்து 170 கிட்டே எடுத்துகிட்டு போனாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாகிஸ்தான் சொல்லி நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரியே அவங்க கேப்டன் இவங்க பேர் தான் எனக்கு இந்த பேரே தெரில. இவங்க வந்துட்டு 41 ரன்ஸ் வச்சாங்க. அப்புறம் அவங்களே ரன் அவுட் பண்ணிட்டாங்க தீப்தி சர்மா மாதிரி பிளேயர் கிடைக்காதான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பவுலிங்கும் போடுறாங்க பேட்டிங்கும் ஆடுறாங்க. பெஸ்ட்டு பிளேயர் இந்தியா. இந்த பிளேயரை கண்டிப்பாக விட்றாதீங்க. அப்புறம் வந்துட்டு சாரணியும் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. தீப்தி சர்மாலாம் அவர் லாஸ்ட் ஓவரில் மிரட்டி விட்டாங்க. 3 விக்கெட் ஒரே ஓவரில். தீப்தி சர்மா விட்றாதீங்க. அடுத்த மேட்சும் விட்றாதீங்க. இந்த வேர்ல்டு கப்பையும் விட்றாதீங்க. மறக்காமல்